கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஆங்கிலத்தில் சொல்லுவார்கள், மே ஆர் மே நாட், நடக்கும் நடக்காமலும் போகலாம், வரும் வராமலும் போகலாம், கிடைக்கும் கிடைக்காமலும் போகலாம். ஆனால் நம்ம மே நாட் மாதத்துக்குள்ளே நுழையில, மே மாதத்துக்குள்ளே நுழைஞ்சிருக்கோம். ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி விசுவாச அறிக்கை செய்வோமா? கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். கர்த்தாவே, உமது கிருபை என்றும் உள்ளது. உமது கரத்தின் கிரியைகளை நெகிழ விடாதிருப்பீராக. இதுவரைக்கும் நடத்தின எபினேசர் இனிமேலும் என்னை நடத்த உண்மையுள்ளவர், வல்லமையுள்ளவர். ஹல்லேலூயா. அந்த நம்பிக்கையோடு தான் இந்த மாதத்துக்குள்ளே பிரவேசித்திருக்கிறோம். ஒரு மாதத்தை முடித்து அடுத்த மாதத்திற்குள் காலடி எடுத்து வைக்க தேவன் நமக்கு கிருபை தந்திருக்கிறார். தேவ கிருபை நம்மை தாங்கி கொண்டிருக்கிறது. கிருபையை தான் இன்றைக்கு ரொம்ப முதன்மைப்படுத்த போகிறோம். கிருபையை மேன்மைப்படுத்த போகிறோம். தேவ கிருபையை மகிமைப்படுத்த போகிறோம். அந்த கிருபையில இன்னும் அதிகமாய் நம்மை ஒப்பு கொடுக்க போகிறோம். ஸ்தோத்திரம் பண்ண பண்ண கிருபை பெருகுமாம். இந்த காலை நேரத்தில் இந்த தேவ ஆராதனையை தேவன் நமக்கு அற்புதமாய் நிறைவாய் ஆசீர்வதித்து தருவாராக. ஹல்லேலூயா. சந்தோஷமா இருக்கீங்களா? ஆமென். கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள். ஆண்டவரை கொஞ்ச நேரம் துதிக்கலாமா? ஏற்ற நேரம் நமக்கு உதவி செய்கிற தேவன் அவர் ஒருவர் தான். சோர்ந்து போன நேரங்களிலே நமக்கு உதவி செய்கிற தேவன் அவர் ஒருவர் தான். நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவன் அவர் ஒருவர் தான். வாய்களை திறந்து சொல்லலாமா? நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவன் அவர் ஒருவர் தான். நீங்களும் நானும் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் அவருடைய கிருபை மாத்திரம்தான். இம்மட்டும் தாங்கின தேவன், ஏந்தின தேவன், சுமந்த தேவன், தப்புவித்த தேவன் இனிமேலும் நம்மை தாங்குவார், ஏந்துவார், சுமப்பார், தப்புவிப்பார். விசுவாசிக்கிறீங்களா? ஒரு ஆமென் சொல்லலாமா? ஆமென். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்கிற தேவன். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்கிற தேவன். நாம் அறியாததும் நினைக்காததும் வேண்டாததுமான பெரிய காரியங்களை செய்கிற தேவன். நாம் நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் செபிப்பதற்கும் மேலான காரியங்களை செய்கிற தேவன். அவர் வாக்குரைத்த தேவன், பொய்யுரையா தேவன், வசனத்தை நிறைவேற்றுகிற தேவன். ஆமென். பெரிய காரியங்களை செய்ய போறாருல. இந்த மாதத்துல எந்தெந்த தேவைகள்லாம் நம்ம ஆண்டவரை நோக்கி வச்சிருக்கோமோ அந்த தேவைகள் எல்லாவற்றையும் ஆண்டவர் சந்திக்க போகிறார். பாடலாமா? ஏற்ற நேரம் எனக்கு உதவி செய்த கிருபை, சோர்ந்து போன நேரம் என்னை தாங்கி கொண்ட கிருபை. ஆமென். பாடலாமா? ஏற்ற நேரம் எனக்கு உதவி செய்த கிருபை, சோர்ந்து போன நேரம் என்னை தாங்கி கொண்ட கிருபை. ஏற்ற நேரம் எனக்கு உதவி செய்த கிருபை, சோர்ந்து போன நேரம் என்னை தாங்கி
பயந்து நின்ற நேரம், பதறி போன வேளை, அங்கலாய்த்த போது ஆதரித்த கிருபை. நான் அங்கலாய்த்த போது ஆதரித்த கிருபை. நான் அங்கலாய்த்த போது ஆதரித்த கிருபை. கிருபையே 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 தேவ கிருபையே. கிருபையே 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 தேவ கிருபையே. எத்தனை பேர் மனமுடைஞ்சு வந்திருக்கீங்க? கைகளை உயர்த்தி அப்பா கிட்ட சொல்லுங்க. அப்பா, நான் மனமுடைந்து வந்திருக்கிற ராஜா, நான் நொறுக்கப்பட்டு வந்திருக்கிறேன் தகப்பனே, உம்முடைய கிருபையினால் என்னை திடப்படுத்துங்கன்னு சொல்லுங்க. வாய்களை திறந்து அறிக்கை பண்ணுங்க. அப்பா, உம்முடைய கிருபையினால் என்னை திடப்படுத்துங்கன்னு சொல்லுங்க. அப்பா, நான் மனமுடைந்து வந்திருக்கிற ராஜா, என்னுடைய தேவைகள் எப்படி சந்திக்க போகுதுன்னு நான் யோசித்து கொண்டிருக்கிற ராஜா, ஆனால் உம்முடைய பாதத்தில் நான் ஒப்பு கொடுத்திருக்கிறேன். நீர் அதை எல்லாவற்றையும் சிறப்பாய் நேர்த்தியாய் செய்து முடிப்பர் என்று விசுவாசிக்கிற ராஜான்னு சொல்லுங்க. வாய்களை திறந்து அப்பா உமக்கு நன்றின்னு சொல்லுங்க. அப்பா, இம்மட்டும் எங்களை காத்தீரே, அதற்காக உமக்கு நன்றின்னு சொல்லுங்க. இம்மட்டும் நம்மளை நடத்தின தேவனை உமக்கு நன்றின்னு சொல்லுங்க. அவர் சமூகம் நமக்கு முன்பாக இருந்து இம்மட்டும் நம்மளை நடத்தினதற்காக நன்றி ராஜா. அப்பா, நான் இனி மனமுடைந்து போக போறதில்லை ராஜா, இனி நான் கதறி அழ போறதில்லை ராஜா. ஏன்னா எல்லாவற்றையும் நான் உம்முடைய கரத்துல நான் ஒப்பு கொடுத்திருக்கிறேன். எல்லாவற்றையும் நீர் செய்ய போகிறீர் ராஜா. உம்முடைய சமூகம் எனக்கு முன்பாக இருந்து கோணலானவைகளை நேராய் மாற்ற போகிறதுன்னு சொல்லுங்க. கரடு முரடானவைகளை சமமாய் மாற்ற போகிறார்னு சொல்லுங்க. அப்பா, உம்முடைய கரத்துல நான் ஒப்பு கொடுக்கிறேன். உணர்ந்து பாடலாமா? மனமுடைந்த நேரம், நொறுங்கி போன வேலை, கதறி எழுத போது அணைத்து கொண்ட கிருபைங்க. அது நம்மை அணைத்து கொண்ட கிருபை. பாடலாமா? மனமுடைந்த நேரம், நொறுங்கி போன வேலை, கதறி அழுத போது அணைத்து கொண்ட கிருபை. மனமுடைந்த நேரம், நொறுங்கி போன வேலை, கதறி அழுத போது அணைத்து கொண்ட கிருபை. கதறி அழுத போது அணைத்து கொண்ட கிருபை. நான் கதறி அழுத போது அணைத்து கொண்ட கிருபை. கிருபையே 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 தேவ கிருபையே. கிருபையே 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 தேவ கிருபையே. ஏற்ற நேரம் எனக்கு உதவி செய்த கிருபை, சோர்ந்து போன நேரம் என்னை தாங்கிக் கொண்ட கிருபை. ஏற்ற நேரம் எனக்கு உதவி செய்த கிருபை, சோர்ந்து போன நேரம் என்னை தாங்கிக் கொண்ட கிருபை. மலைகள் விலகினாலும், பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும், என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும், என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராமலும் இருக்கும் என்று உன்மேல் மனதுருகிற கர்த்தர் அழகாக சொல்லியிருக்கிறார்ல. நம்மீது மனதுருகிற கர்த்தருங்க. அவர் நேற்றும் என்றும் என்றும் மாறாத கர்த்தர். அவர் சொன்னதை சொன்னபடி நிறைவேற்றுகிற தேவன். தாமதித்தாலும் நிச்சயமாய் நிறைவேற்றுகிற தேவன். அவருடைய கிருபை தான் நம்மளை தாங்குகிறதுல, அவருடைய கிருபை தான் நம்மளை நடத்துகிறதுல. இம்மட்டும் நீங்களும் நானும் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் அவருடைய கிருபை மாத்திரம் தாங்க. வேற ஒன்றும் கிடையாது. நம்மளுடைய பலன் அல்ல, நம்மளுடைய நண்பர்கள் அல்ல, நம்மளுடைய சொத்து அல்ல, நம்மளுடைய படிப்பு அல்ல, நம்மளுடைய சொந்தங்கள் அல்ல. அவருடைய கிருபை மாத்திரம் தான். அவரை நோக்கி சொல்லுவோமா? உம்முடைய கிருபை தான் என்னை நடத்தினது ராஜா, உம்முடைய கிருபை தான் என்னை நடத்தினது, என்னை தாங்கினதுன்னு சொல்லுங்க. இம்மட்டும் நடத்தின தேவன் இனிமேலும் நடத்த வல்லவர்ல. ஆமென். விசுவாசிக்கிறீங்களா? இனிமேலும் நடத்த வல்லவர், காரியங்களை கைக்குடி பண்ணுகிற தேவன். ஆமென். பாடலாமா? உங்க கிருபை தான் என்னை தாங்குகின்றது, உங்களுடைய கிருபை தான் என்னை நடத்துகின்றது. பாடலாமா? உங்க கிருபை தான் என்னை தாங்குகின்றது, உங்க கிருபை தான் என்னை
ஒரு முறை உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது, உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. அவருடைய கிருபை மாத்திரம் தான் நம்மளை நடத்துகிறதுல. ஒன்றுமில்லா நேரத்துல கூட ஆண்டவர் நம்மளுக்கு உதவி செய்திருக்கிறார்ல. இல்லாதவைகளிலிருந்து இருக்கிறவைகளை வர வைக்கிற தேவன் அவர். ஒருவரும் பூட்டக்கூடாதபடி திறக்கிறவரும் ஒருவரும் திறக்கக்கூடாதபடி பூட்டுகிறவருமாயிருக்கிற ஆண்டவரை நோக்கி நன்றி சொல்லுவோமா? அப்பா, நீர் செய்த எல்லா உபகாரங்களுக்காகவும் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோன்னு சொல்லுங்க. நன்றி சொல்லுங்க அப்பா. நீ நன்றியை மாத்திரம் எங்களிடத்தில் எதிர்பார்க்கிற தேவன். அப்பா, எங்களுடைய உள்ளத்தை மாத்திரம் நீர் கேட்கிற தேவன் ராஜா. ஆண்டவரே, பொண்ணோ பொருளோ நீர் எங்களிடத்துல கேட்கல ராஜா, அவையெல்லாம் உம்முடையது தகப்பனே. நீர் கேட்பது ஆண்டவரே, நீர் எங்களுடைய இருதயத்தை மாத்திரம்தான். ஆண்டவரே, சுத்தமான இருதயத்தை மாத்திரம் தான் நீர் கேட்கிறீர். இருதயத்தை ஆண்டவருக்கு நேராக நோக்குவோமா? நம்மளுடைய கைகளை ஆண்டவருக்கு நேராக உயர்த்துவோமா? உயர்த்தி பாடுங்க. அப்பா, உமக்கு நன்றின்னு சொல்லுங்க. உமக்கு நன்றின்னு சொல்லுங்க. அப்பா, நீர் செய்யக்கூடாத அதிசயமான காரியங்கள் ஒன்றும் இல்லைன்னு சொல்லுங்க. என்னுடைய வாழ்க்கையில் எல்லா காரியங்களையும் நேர்த்தியாய் செய்திருக்கிறீன்னு சொல்லுங்க. இனிமேலும் செய்ய வல்லவராய் இருக்கிறீன்னு சொல்லுங்க. விசுவாச அறிக்கை பண்ணுங்க. என் தேவனால் கூடும், என் தேவனால் கூடும், அவர் சொல்லாகும், அவர் கட்டளை நிற்கும் என்று ஆண்டவரே நாங்கள் விசுவாசிக்கிற ராஜா. உடைய வார்த்தையானது எங்களுடைய வாழ்க்கையில பலிக்கட்டும்னு சொல்லுங்க. அப்பா, நீர் கிருபை நிறைந்த தேவன் ராஜா, இரக்கம் நிறைந்த தேவன், அன்பு நிறைந்த தேவன். அப்பா, ஆண்டவரே, உம்முடைய அன்பிற்காக, உம்முடைய இரக்கத்திற்காக, உம்முடைய தியாகத்திற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிற ராஜா. அப்பா, எங்களை ஒவ்வொருவரும் உடைய கரத்துல நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் தகப்பனே. ஆண்டவரை நீர் பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. ஆண்டவரை நீர் வழி நடத்துங்கன்னு சொல்லுங்க. அவருடைய கரத்துல ஒப்பு கொடுத்தீங்கன்னா காரியங்கள் எல்லாம் நேர்த்தியாய் முடியுங்க. நேர்த்தியாய் முடியும். மனுஷனை நம்ப வேண்டாம். மனுஷன் சூழ்நிலை காரணமாக மாறக்கூடியவன். ஆனால் ஆண்டவர் நேற்றும் இன்றும் என்றும் எந்த சூழ்நிலையில மாறாத தேவன், நம்மளை கைவிடாத தேவன். பயப்படாதே, நான் உன்னுடனே கூட இருக்கிறேன் என்று சொன்ன தேவனே. நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன் என்று சொன்ன தேவனே. அப்பா, உமக்கு நன்றி செலுத்துகிற ராஜா. எங்களுடைய பலவீனங்கள் எல்லாவற்றையும் நீர் நீக்குங்க ராஜா. எங்களுடைய சுகவீனங்கள் எல்லாவற்றையும் மாற்றுங்க. அவரிடத்துல ஒப்பு கொடுங்க. எல்லாவற்றையும் நேர்த்தியா இந்த மாதத்துல செய்ய போகிறார். அப்பா, உடைய கரத்துல நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். தொடக்கம் முதல் முடிவு வரை நீர் கூடவே இருந்து எங்களை பிரசன்னராய் வழிநடத்துங்க. சகல துதி கன மகிமை எல்லாவற்றையும் ஒருவருக்கு மாத்திரம் செலுத்துகிறோம். ஏற்று அங்கீகரித்துக் கொள்ளுங்க. ஆமென். இந்த நாளுக்கென்று வாசிக்க நியமிக்கப்பட்டிருக்கிற சங்கீதங்களின் புத்தகம் 27வது அதிகாரம். சங்கீதங்களின் புத்தகம் 27வது அதிகாரம். வான்மதி வந்து இந்த சங்கீதத்திற்கு உதவி செய்யும்படி கேட்கிறேன். நாம் பொதுவாக கர்த்தருடைய வார்த்தையை வாசிக்கும் போது எழுந்து நின்று வாசிப்பது நல்லது. 27வது சங்கீதம். சங்கீதம் 27. கர்த்தர் என் வெளிச்சமும் என் இரட்சிப்புமானவர், யாருக்கு பயப்படுவேன்? கர்த்தர் என் ஜீவனின் பலனானவர், யாருக்கு அஞ்சுவேன்? எனக்கு விரோதமாக ஒரு பாளையம் இறங்கினாலும் என் இருதயம் பயப்படாது. என்மேல் யுத்தம் எழும்பினாலும் இதிலே நான் நம்பிக்கையாயிருப்பேன். தீங்கு நாளில் அவர் என்னை தம்முடைய கூடாரத்தில் மறைத்து, என்னை தமது கூடார மறைவிலே ஒளித்து வைத்து, என்னை கண்மணியின் மேல் உயர்த்துவார். கர்த்தாவே, நான் உம்மை கூப்பிடுகிற சத்தத்தை நீர் கேட்டு எனக்கு இறங்கி எனக்கு உத்தரவு அருளி செய்யும். உமது முகத்தை எனக்கு மறையாதேயும். நீர் கோபத்துடன் உமது அடியேனை விலக்கி போடாதேயும். நீரே எனக்கு சகாயர், என் இரட்சிப்பின் தேவனே. என்னை நெகிழ்விடாமலும் என்னை கைவிடாமலும் இரும். கர்த்தாவே, உமது வழியை எனக்கு போதித்து என் எதிராளிகளின் நிமித்தம் செவ்வையான பாதையில் என்னை நடத்தும். நானோ ஜீவனுள்ளோர் தேசத்திலே கர்த்தருடைய நன்மையை காண்பேன் என்று விசுவாசியாதிருந்தால் கெட்டு போயிருப்பேன். கர்த்தருக்கு காத்திரு, அவர் உன் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார். திடமடந்தா இருந்து கர்த்தருக்கே காத்திரு. ஆமென். இந்த நாளின் வாக்கு தத்துவத்தின் பகுதியை முதலாவது நம்ம வாசிப்போம். அதற்கு பிறகு தியானத்துக்குள் நம்ம கடந்து போகலாம். ஓசியாவின் புத்தகம்
2வது அதிகாரம் 21வது வசனத்திலிருந்து கடைசி வரைக்கும் நம்ம எல்லாரும் வைராக்கியமாய் சேர்ந்து வாசிப்போம். ஓசியாவின் புத்தகம் 2வது அதிகாரம் 21வது வசனம் துவங்கி கடைசி வசனம் வரைக்கும் வாசிப்போம். அக்காலத்தில் நான் மறுமொழி கொடுப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் வானங்களுக்கு மறுமொழி கொடுப்பேன், அவைகள் பூமிக்கு மறுமொழி கொடுக்கும். பூமி தானியத்துக்கும் திராட்சரசத்துக்கும் எண்ணெய்க்கும் மறுமொழி கொடுக்கும். இவைகள் இஸ்ரவேலுக்கும் மறுமொழி கொடுக்கும். நான் அவளை எனக்கென்று பூமியிலே விதைத்து இரக்கம் பெறாதிருந்தவளுக்கு இறங்குவேன். என் ஜனம் இல்லாதவர்களை நோக்கி நீ என் ஜனம் என்று சொல்லுவேன், அவர்கள் என் தேவனே என்பார்கள் என்றார். ஹல்லேலூயா. அருமையான தேவஜனமே, இன்றைக்கு நம்ம எதை பற்றி முதன்மைப்படுத்தி கொண்டிருக்கிறோம் தெரியுமா? கிருபையை முதன்மைப்படுத்தி கொண்டிருக்கிறோம். கிருபை, அந்த கிருபை என்ற வார்த்தைக்கு அர்த்தம் என்னன்னாக்கா, தகுதி இல்லாத என் மீது என் தேவன் பாராட்டுகிற தயவு. எனக்கு இதுக்கெல்லாம் தகுதி கிடையாது, ஆனா தகுதி இல்லாத எனக்கு தேவன் தயவு பாராட்டி சில காரியங்களை எனக்காக அவர் செய்கிறார். அதை நீங்க உட்கார்ந்து கொஞ்சம் பொறுமையா உங்க வாழ்க்கையில என்னன்னு நீங்க யோசித்து பார்த்தீங்கன்னாக்கா தெளிவாக புரியும். தகுதி இல்லாத எனக்கு தேவன் இந்த காரியத்தை வாய்க்க பண்ணி இருக்கிறார், கொடுத்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி. அந்த கிருபையை பற்றி பிடித்துக் கொள்ள வேண்டும். கிருபையை உதாசீனப்படுத்தக்கூடாது, கிருபையை அசட்டை பண்ணக்கூடாது. கிருபை என்ற வார்த்தை நம்ம மனசுல இருந்துகிட்டே இருக்கணும். ஏனென்றால் கிருபை என்ன செய்கிறது தெரியுமா? நம்மை தாழ்மைப்படுத்துகிறது. அந்த தாழ்மை சிந்தை நமக்குள்ள எப்பொழுதுமே காணப்படும். அகங்காரம், ஆணவம், கோபம், எரிச்சல், இதெல்லாம் நம்மை தேவனுடைய அந்த பாதுகாப்பின் வட்டத்தை விட்டு வெளியில எடுத்துரும். ஆனா கிருபை என்ன செய்கிறது தெரியுமா? நமக்கு எவ்வளவு தகுதி இல்லாட்டியுமே அந்த கிருபை அந்த பாதுகாப்பின் வட்டத்துக்குள் நம்மை வைத்துக் கொள்ளுகிறது, தக்க வைத்துக் கொள்ளுகிறது. அப்போ ஆண்டவருடைய அந்த பாதுகாப்பின் வட்டத்துக்குள்ள நீங்க இருந்தீங்கன்னா உங்களுக்கு வேண்டிய எல்லாவற்றையும் தேவன் கண்டிப்பாக உங்களுக்கு அருளுவார். 2வது, கிருபைக்காக டெய்லி தேங்க்ஸ் சொல்லணும். நீங்க ரோட்ல நடக்கும்போது, வீட்டுல வேலை செய்யும் போது கரங்களை உயர்த்தி ஆண்டவரே கிருபைக்காக. நான் குறிப்படையாளங்களை வச்சுப்பேன். ஒரு பஸ்ஸை பார்த்தா அதுக்கு ஒரு ஜெபம் இருக்கும் எனக்குள்ள, ஒரு அந்த மாதிரி ஏதாவது இந்த மாதிரி ஒரு குறிப்படையாளம் வைத்துக் கொள்ளுங்க. ஏதாவது ஒரு பூவை பார்த்தா உடனே ஆண்டவரே கிருபைக்காய் நன்றி. இப்படி குறிப்படையாளங்களை வாழ்க்கையில வைத்துக் கொள்ளணும் ஒவ்வொன்றுக்கும். அப்படி வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ஜெப வேலை, துதி வேலை அதிகமாயிட்டே போகும். அதை நீங்க உட்கார்ந்து டிசைட் பண்ணணும். வீட்டில் உட்கார்ந்து ஒரு டைரி எடுத்து இல்லை ஒரு பேப்பர் எடுத்து எழுதணும். இந்த காரியம் கண்ணால பார்த்தேன்னா என் மனசு இதையெல்லாம் சொல்லணும். நான் இப்போ நிறைய வச்சிருக்கேன். படிக்கட்டு ஏறதுக்கு ஒன்று வச்சிருக்கேன், நான் லிஃப்ட்டுக்குள்ள ஏறும்போது அதுக்கு ஒன்று வச்சிருக்கிறேன், ஒரு பஸ்ஸை பார்த்தா ஒன்று வச்சிருக்கிறேன், ஒரு பூவை பார்த்தா ஒன்று வச்சிருக்கிறேன், ஒரு கடையை பார்த்தா ஒன்று வச்சிருக்கேன். அந்த மாதிரி என் மனசுல நிறைய விஷயங்கள் வச்சிருக்கேன். பீச்சை பார்த்தா வச்சிருக்கேன். அது பார்க்கும்போதே உள்ள அந்த 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 ஜெபம் இல்லைன்னா அந்த துதி வெளியில வர ஆரம்பிச்சிடும். அப்படி பார்த்தா நீங்க நாள் முழுசும் தேவனை துதித்து கொண்டே இருப்பீங்க. சங்கீதக்காரன் சொல்கிறது போல அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும். அல்லேலூயா. ஸோ இப்போ உங்க மனசுல ஒரு தீர்மானம் பண்ணுங்க. நீங்க தீர்மானம் பண்ணுங்க, எதை நீங்க பார்த்தீங்கன்னா கிருபைக்காய் ஆண்டவருக்கு நீங்க நன்றி சொல்ல போறீங்க. நான் உங்களுக்கு ஏற்கனவே ஒரு உதாரணம் சொல்லிட்டேன். ஒரு பஸ்ஸை பார்த்தா ரோட்ல, இல்லை ஒரு டிவியில பஸ்ஸை பார்த்தா, இல்லை ஒரு படத்துல பஸ்ஸை பார்த்தா ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க, நன்றி சொல்லுங்க. இல்லை ஒரு பூவை வச்சுக்கோங்க, ஒரு பூ எந்த கலராக இருந்தாலும் பரவாயில்ல, ஒரு பூ கிருபைக்காய் நன்றி சொல்லுவோம். கரங்களை வைத்து கிருபைக்காய் நன்றி சொல்லுவோமா? தகுதி இல்லாத என் மீது நீங்க பாராட்டுகிற தயவு. கொஞ்சம் கூட தகுதி இல்லை ஆண்டவரே, ஆனால் நீங்க எவ்வளவு அழகா செய்றீங்க, எப்படி கொண்டாந்து தரீங்க, எப்படி சேர்க்கிறீங்க, எப்படி நீங்க அன்பு பாராட்டுறீங்க, எப்படி நீங்க என் வாழ்க்கையில இருக்கிறீங்கன்றதை அதை வச்சு வெளிப்படுத்துறீங்க, எப்படி ஆண்டவரே என் மேல நீங்க கர்சனையா இருக்கீங்கன்றதை வெளிப்படுத்துறீங்க. அந்த கிருபைக்காய் நன்றி சுவாமி, அந்த கிருபைக்காய் நன்றி. ஹல்லேலூயா. இப்போ இங்க என்ன சொல்லுதுன்னா, இதை நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீங்க ஒரு பெரிய ரகசியத்தை புரிந்து கொண்டீர்கள் என்று சொல்லி அர்த்தம். பரிசுத்த வேதாகமத்தில் இருக்க ஒரு பெரிய ரகசியத்தை நீங்க புரிந்து கொண்டீங்கன்னு அர்த்தம். அக்காலத்தில் நான் மறுமொழி கொடுப்பேன் என்று கர்த்தர் சொல்கிறார். மறுமொழி கொடுப்பேன் என்றா என்ன அர்த்தம்னா, நீங்க ஜெபம் பண்ணும்போது, இல்ல நீங்க கேட்கும் போது, விண்ணப்பம் வைக்கும் போது, துதிக்கும் போது ஆண்டவர் மறுமொழி கொடுப்பாராம். மறுமொழினா ரெஸ்பான்ஸ், இங்கிலீஷ்ல ரெஸ்பான்ஸ், ரிப்ளை. ஒரு சிலர் நீங்க பாத்தீங்கன்னா நல்லா பேசிட்டு இருப்பாங்க. சப்போஸ் ஏதோ அவங்களுக்குள்ள ஒரு நம்மளை பத்தி எதனா வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, நம்ம
கூப்பிட்டா பதில் சொல்ல மாட்டாங்க, கேட்டால் பதில் சொல்ல மாட்டாங்க, ஃபோன் அடித்தா எடுக்க மாட்டாங்க, மெசேஜ் பண்ணால் ரிப்ளை பண்ண மாட்டாங்க. மறுமொழி வராது. ஆனால் நம்முடைய தேவன் மறுமொழி கொடுக்கிற தேவன். அவர் என்ன சொல்கிறாரு, நீ கூப்பிடு, நான் உனக்கு உத்தரவு கொடுப்பேன். உனக்கு புரியாத எட்டாத காரியங்களை கூட நான் விளக்கி தருவேன். அந்த தேவன் என்ன சொல்றார் தெரியுமா, நான் மறுமொழி கொடுப்பேன் என்று வார்த்தை கொடுக்கிறார். இதுதான் இன்னைக்கு வாக்குத்தத்தம். மறுமொழி கொடுப்பேன் என்று கர்த்தர் வாக்கு சொல்றார். நீங்க ஜெபம் பண்ணா கேட்பேன்னு சொல்றாரு, பதில் கொடுப்பேன் என்று சொல்கிறார். அவர் என்ன மறுமொழி எப்படி கொடுக்கிறாரா, கர்த்தர் சொல்கிறார், நான் மறுமொழி கொடுப்பேன், நான் வானங்களுக்கு மறுமொழி கொடுப்பேன். வானத்தை பார்த்து நான் பேசுவேன், வானத்துக்கு நான் மறுமொழி கொடுப்பேன் என்று கர்த்தர் சொல்கிறார். பர்மிஷன் கொடுப்பேன் வானத்துக்கு. கர்த்தர் வானத்துக்கு பர்மிஷன் கொடுத்தா அடுத்தது என்ன நடக்குது, இதுதான் அந்த ரகசியம், நீங்க புரிஞ்சுக்கோங்க. கர்த்தர் வானத்துக்கு பர்மிஷன் கொடுத்தா வானம் பூமிக்கு பர்மிஷன் கொடுக்கும். ஹல்லேலூயா. வானத்துல அக்ரிமெண்ட் சைன் ஆயிடுச்சுன்னா, வானத்துக்கு கர்த்தர் மறுமொழி கொடுக்கும் போது வானம் பூமிக்கு மறுமொழி கொடுத்துருச்சுன்னா என்ன நடக்கும், அந்த பூமி தானியத்துக்கும் திராட்சரசத்துக்கும் எண்ணெய்க்கும் மறுமொழி கொடுக்கும். ஹல்லேலூயா. எல்லாம் எங்கிருந்து விளையுதுங்க, எல்லாம் பூமியில தான் விளையுது. இந்த 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 லைட் எரியுது. இந்த லைட்டு எங்கே இருந்துச்சு முதல்ல, ஏதோ ஒரு ஃபார்மில் ஏதோ ஒரு தாது பொருளாக அது பூமிக்குள்ளே தான் இருந்துச்சு. அதை வெளியில் எடுத்து அதை ரெடி பண்ணி லைட்டாக பண்ணியிருக்காங்க. இங்கே இருக்க பார்க்குற அத்தனையுமே இந்த ஸ்பீக்கர், இந்த டிவி, இது எல்லாம் இந்த எங்கேருந்து வந்துச்சு, எல்லாம் பூமிக்குள்ளே இருந்து தான் வந்துச்சு. இந்த மரம் வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, மரத்தாலான காரியம் எல்லாம் எங்கேருந்து வந்துச்சு, எல்லாம் பூமிக்குள்ளே தான் வந்துச்சு. அப்போ ஒரு விஷயம் நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணும்னா, நமக்கு நம்முடைய ஆசீர்வாதம், நம்முடைய செழிப்பு, நம்முடைய நன்மை, நம்ம ஜெபிக்கிற காரியத்துக்குரிய பதில் எல்லாம் முதலாவது வானத்தில் சாங்ஷன் ஆகணும். வானத்தில் சாங்ஷன் ஆனால் வானம் பூமிக்கு சாங்ஷன் பண்ணி அனுப்பும், அப்ரூவல் பண்ணி அனுப்பும், அங்கீகாரம் பண்ணி அனுப்பும். அப்போ பூமி என்ன பண்ணும், தானியத்துக்கும் திராட்சரசத்துக்கும் எண்ணெய்க்கும் மறுமொழி கொடுக்கும், இவைகள் இஸ்ரேலுக்கும் மறுமொழி கொடுக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. அப்போ இதுல இருந்து என்ன புரிஞ்சுக்கிறோம், யாக்கோபு அழகா சொல்றாரு, நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவின் இடத்திலிருந்து இறங்கி வருகிறது, அவரிடத்தில் யாதொரு மாறுதலும் வேற்றுமை நிழலும் இல்லை. பாத்தீங்களா, எல்லாம் பரலோகத்துல சாங்ஷன் ஆகணுங்க. பரலோகத்துல சாங்ஷன் ஆனா பூலோகத்துல அது சாங்ஷன் ஆகும். பூலோகத்துல சாங்ஷன் ஆனா பூலோகத்துக்கு ஆண்டவர் மறுமொழி, வானம் பூமிக்கு மறுமொழி கொடுத்துச்சுன்னா பூமியில என்னென்ன நடக்கணுமோ அதெல்லாம் நமக்கு நடக்கும். என்னென்ன நமக்கு தேவை இருக்கோ அது முதலாவது அங்க சாங்ஷன் ஆகணும். அது அங்க சாங்ஷன் ஆச்சுன்னா இங்கேயும் சாங்ஷன் ஆகும். இது உண்மைதானா? இங்க ஒரு விரல் வச்சுக்கோங்க. எபேசியருக்கு வாங்க. எபேசியருக்கு எழுதின நிருபம் 1வது அதிகாரம் 3வது வசனம். எபேசியர் 1:3. எல்லாரும் சேர்ந்து சத்தமா வாசிக்கலாம். கொரிந்தியருக்கு அப்புறம் கலாத்தியர், கலாத்தியருக்கு அப்புறம் எபேசியர். எபேசியர் 1வது அதிகாரம் 3வது வசனம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம். அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். எங்கே ஆசீர்வதித்திருக்கிறார்? உன்னதத்திலே ஆசீர்வதித்திருக்கிறார். சகல நல்ல ஆசீர்வாதங்கள் ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள். அந்த ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள் தான் வானம் பூமிக்கு மறுமொழி கொடுக்கும் போது சரீர பிரகாரமான ஆசீர்வாதமா மாறுது, பொருளாதார ஆசீர்வாதமா மாறுது, அப்புறம் ஃபினான்ஷியல் பிளெஸிங்ஸா மாறுது, மெட்டீரியல் பிளெஸிங்ஸா மாறுது. வானம் பூமிக்கு மறுமொழி கொடுக்கும் போது தான் அது நடக்கும். வானம் பூமிக்கு மறுமொழி கொடுத்தா உங்களுக்கு சுகபல ஜீவன் ஆரோக்கியம் கிடைக்கும். ஆசிநாட்டின் மகிமை, நீங்க சாப்பிடுறது உங்களுக்கு டைஜஸ்ட் ஆகும், அது உடம்புல பலன் கொடுக்கும். புரிந்து கொள்ளுங்களா? அப்புறம் இந்த ஓசையாவில் என்ன தெரியுமா சொல்றாரு, அடுத்தது கடைசி வசனம், நான் அவளை எனக்கென்று பூமியிலே விதைத்தேன். வைராக்கியமுள்ள தேவன் விட்டு கொடுக்க மாட்டார். வைராக்கியமுள்ள தேவன் விட்டு கொடுக்க மாட்டார். எனக்கென்று விதைத்து இரக்கம் பெறாதவளுக்கு இறங்குவேன், என் ஜனம் அல்லாதவர்களை நோக்கி நீ என் ஜனம் என்று சொல்லுவேன், அவர்கள் என் தேவனே என்பார்கள். அல்லேலூயா, ஆமென். இப்போ நீங்கள் ஆக்சுவலாக 1வது அதிகாரத்தில் நீங்கள் வீட்டில் போய் வாசித்து பார்த்தீங்கன்னாக்கா 3 வார்த்தைகள் இருக்கிறது. முதலாவது வார்த்தை என்னன்னாக்கா,
முதலாவது ஒரு குழந்தை பிறக்குது, சரிங்களா? அந்த குழந்தை வந்து பிறக்கும்போது எஸ்ரேல் என்று பெயரிடுன்னு சொல்றாரு. 1வது அதிகாரம் 4வது வசனத்தில் எஸ்ரேல் என்று பெயரிடு, ஏன்னா இன்னும் கொஞ்ச காலத்துல நான் இஸ்ரவேலின் இரத்த பழியை விசாரித்து இஸ்ரவேலின் ராஜ்ய பாரியத்தை ஒழிய பண்ணுவேன்னு சொல்றாரு. அடுத்தது ஒரு குழந்தை பிறக்குது 6வது வசனத்துல. இந்த குழந்தைக்கு லோ ருகாமா என்று பெயரிடு. லோ ருகாமான் இருக்கு, அது லோ ருகாமா என்று பெயரிடு. இனிமே இஸ்ரவேல் வம்சத்தருக்கு இரக்கம் செய்வதில்லை, முற்றிலுமாய் அகற்றி விடுவேன். 3வது ஒரு குழந்தை பிறக்குது 9வது வசனத்துல. இவனுக்கு லோ அம்மி என்று பெயரிடு, ஏனெனில் நீங்கள் என் ஜனமும் அல்ல, நான் உங்கள் தேவனா இருப்பதும் இல்லைன்னு சொல்லிட்டு, இவ்வளவும் சொல்லிட்டு அழிச்சிருவேன், ஒன்றும் எல்லாம் பண்ணிடுவேன், நிக்கிரகம் பண்ணிடுவேன், நீ உறப்பட மாட்ட, அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு, உனக்கும் எனக்கும் உறவுன்னு சண்டை போட்டு எல்லாம் பண்ணிட்டு 10வது வசனத்துல சொல்றாரு, என்றாலும் இஸ்ரவேலின் புத்திரை தொகை அளவுக்கவும் எண்ணவும் கூடாத கடற்கரை மணலை போல இருக்கும். நீங்க என் ஜனம் அல்ல என்று அவர்களுக்கு சொல்றதுக்கு பதிலா நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய பிள்ளைகள் என்று சொல்ல. ஹல்லேலூயா. கோபமா வராரு ஆண்டவர், திட்டணும்னு வராரு. மனசுல தெளிவா தீர்மானம் பண்ணிட்டாரு இவங்க ஒன்றும் இல்லாமல் பண்ணிடணும்னு. ஆனா முகம் கிட்ட வந்த உடனே என்ன தெரியுமா சொல்றாரு? முகம் கிட்ட வந்த உடனே நீ போயிடு, எனக்கு இனிமே வேணான்னு சொல்றதுக்கு பதிலாக என்ன தெரியுமா சொல்றாரு? நீ என்னுடைய ஜனம், நீ எனக்கு சொந்தம், உன்னை நான் மறக்க மாட்டேன் இஸ்ரவேலே, நான் உன்னை கைவிட மாட்டேன். எனக்கு கோபம் தான் அவன் மேலே, ஆனால் உன்னை நான் விட்டுற மாட்டேன். என் மேலே உனக்கு உன் மேலே எனக்கு வருத்தம் இருக்கு, ஆனால் உன்னை நான் விட்டுற மாட்டேன். அந்த வார்த்தைக்கு தான் என்ன பேர் தெரியுங்களா? சத்தமா சொல்லலாம், கிருபை. கிருபை, கிருபை. அந்த கிருபையில தான் என்ன சொல்றாரு? நீ தகுதியோ தகுதி இல்லையோ, உனக்காக நான் வானத்துக்கு மறுமொழி கொடுப்பேன், வானம் பூமிக்கு மறுமொழி கொடுக்கும், பூமி எண்ணெய்க்கும் தானியத்துக்கும் திராட்சரசத்துக்கும் உன்னுடைய ஜெப விண்ணப்பங்களுக்கும் மறுமொழி கொடுக்கும். ஆனா ஒரே ஒரு விஷயம் என்ன தெரியுமா? உன்னை எனக்கென்று நான் விதைத்திருக்கிறேன், எனக்கென்று விதைத்திருக்கேன், உன்னை விட்டு கொடுக்க மாட்டேன், உன்னை விட்டு கொடுக்க மாட்டேன். அதனால்தான் சில நேரத்தில் ஆண்டவரை விட்டு நம்ம போகணும்னு நினைச்சாலும் அவர் விட மாட்டேங்கிறார். ஆண்டவர் விட்டு போய் விட்டுருங்க ஆண்டவரே, ஏன் உங்களுக்கும் எனக்கு என்ன, விட்டுருங்க, நீங்கள் உங்கள் வழியை பார்த்துட்டு போங்க, நான் என் வழியை பார்த்துட்டு போகிறேன்னாலும் விட மாட்டார். கடைசி வரைக்கும் அவர் கூடவே இருப்பார். அதுக்கு என்ன காரணம் தெரியுமா? கிருபை, கிருபை, கிருபை. தகுதி இல்லாத என் மீது அவர் பாராட்டுகிற தயவு. அது மட்டும் இல்லை, இரக்கம் பெறாதவளுக்கு இறங்குவேன், என் ஜனம் அல்லாதவர்களை நோக்கி நீ என் ஜனம் என்று சொல்லுவேன். சொல்லும்போது என்ன பதில் சொல்லணும் தெரியுமா? என் தேவனே, என் ஆண்டவரே, என் ரட்சகரே, என் ஆத்தும மலாளரே, ஏசப்பா தகப்பனே என்ன சொல்லி பதில் கொடுக்கணும். மனுஷ கிட்டது சில நேரத்தில் பதிலே வராது. ஆனா ஆண்டவர் பேசும்போது நம்ம பதில் சொல்லித்தான் ஆகணும். நம்ம உருவாக்கி படைத்து நாமம் தரித்தவர் பேசும்போது பதில் சொல்லித்தான் ஆகணும். அவர் நம்மை பார்த்து தகுதி இல்லாத நம்ம பார்த்து என் ஜனம் என் ஜனம் என் ஜனம்ன்றாரே. எசேக்கியேல் முழுசும் துடிக்கிறாரு, அவர் இருதய துடிப்பே அப்படித்தான். அவர்கள் என் ஜனமா இருப்பார்கள், நான் தேவனா இருப்பேன். ஜனமா இருப்பாங்க, நானும் யோசிக்கிறேன், இவங்கெல்லாம் உங்க ஜனமா இருக்கிறதுக்கு என்ன தகுதி ஆண்டவரே? ஆதாம் ஏவாள் பாவம் செஞ்ச போதே 2 பேரையும் அடிச்சு சுக்குநூறா உடைச்சு போட்டு வேற புதுசா நீங்க பண்ணியிருந்திருக்கணும். அவங்களால தானே இன்னைக்கு நம்மளுக்கு பிரச்சனை. அவங்க பண்ணதுனால தானே இன்னைக்கு நம்ம பாவத்துல கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம். அந்த 2 பேர்த்தையும் அடிச்சு சின்ன பின்னமாக்கி எங்கன்னா தூக்கி அடிச்சுட்டு ஏதேன் தோட்டத்துக்கு புறம்பா வீசிட்டு திருப்பி மண்ணில் இருந்து ஃப்ரெஷ்ஷா 2 பண்ணியிருந்தா நல்லா இருக்கும். பண்ணாரா? பண்ணல. ஏன்? அவருடைய சாயல்ல அவருடைய ரூபத்துல உருவாக்கிட்டாரு, அதை ஒண்ணும் பண்ண முடியாது. அதனாலதான் இறங்கிக்கிட்டே இருக்கிறாரு, திரும்ப திரும்ப அவர் இறங்கி வராரு. நம்ம ஜெபம் பண்ணாலும் ஜெபம் பண்ணாட்டியோ, அவர் நேசிச்சாலும் நேசிக்காட்டியோ, அவர் மேல அன்பு பாராட்டினாலும் இல்லாட்டியோ, சுவிசேஷத்தை சொன்னாலும் சொல்லாட்டியும், அவரை குறித்து ஏதாவது யோசித்தாலும் யோசிக்காட்டியும் அவர் இறங்கி 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 வராரு. காரணம் என்ன தெரியுமா? கிருபை. அதனால்தான் அந்த கிருபையை அசட்டை பண்ணாதீங்க, அந்த கிருபையை உதாசீனப்படுத்தாதீங்க, அந்த கிருபையை சாதாரணமாக எண்ணிராதீங்க. ஏன்னா கிருபை விலகுச்சுன்னா அதோட ஃபினிஷ். பைபிளில் நிறைய கேரக்டர், நான் எடுக்க டைம் இல்லை, பைபிளில் நிறைய கேரக்டர் கிருபை விலகுச்சு அட்டி பிச்சு உதறிட்டார் ஆண்டவர், சின்ன பின்னம் ஆயிட்டாங்க. ஏலியின் புத்திரர் மேல கிருபையா இருந்தாரு, கிருபை விலகுச்சு, 2 பேரும் அவுட்டு. ஓப்னி பினகாஸ். சிம்சோன் மேல கிருபை இருந்துச்சு, கிருபை விலகுச்சு, தற்கொலை பண்ணி செத்தான். இப்போ இன்னைக்கு காலையில் இந்த செய்தி என்ன தெரியுமா? ஆண்டவரே என்னுடைய கிருபைக்காக நன்றி. அந்த கிருபை ஏதோ அவர் இப்படி கை காமிச்சாங்க, இந்த மற்றவங்கெல்லாம் சாமியாருங்கெல்லாம் பண்ணுறாங்களே, கை காமிச்சு ஆசீர்வாதம்.
அந்த கிருபையை உங்களுக்கும் எனக்கும் பெற்றுக்கொள்வதற்கு அவர் கல்வாரி சிலுவையிலே ஜீவனை கொடுத்தார், ரத்தம் சிந்தினார், மரித்தார். மரித்த பிறகுதான் கிருபை, மரித்த பிறகுதான் தகுதி இல்லாத எனக்கு, இல்லைன்னா நரகத்துக்கு போகணும். நான் எப்படி பரலோகத்துக்கு போக முடியும்? கிருபை எனக்காக பாவத்துக்குரிய பரிகாரம் செலுத்தப்பட்டாயிற்று, பிரயாசித்துவம் செலுத்தப்பட்டாயிற்று. அதனால தான் நான் பரலோக ராஜ்யத்துக்கு போகிறது தகுதி. அதனால தான் கிருபையை பற்றி பிடித்து. நீங்கள் நான் சொல்லிட்டேன் உங்களுக்கு, பூக்களை பார்த்தா கிருபைக்கு நன்றி சொல்லுங்கள், பஸ்ஸை பார்த்தா கிருபைக்கு நன்றி சொல்லுங்கள். உங்களுக்கு என்ன தோணுதோ அதை மனசில் வச்சுக்கோங்க. இதெல்லாம் பார்க்கும்போது நான் கிருபைக்கு நன்றி சொல்லுவேன், கிருபைக்காக நன்றி சொல்லுவேன். படிக்கட்டு ஏறும்போது கிருபைக்கு நன்றி சொல்லுவேன், ஒரு படிக்கட்டு இறங்கும் போது கிருபைக்கு நன்றி சொல்லுவேன். கிருபை கிருபை கிருபைன்னு வாழ்ந்துட்டீங்கன்னா கடைசி வரைக்கும் அந்த கிருபை உங்களை காக்கும். அந்த வட்டத்துக்குள்ள உங்களை கர்த்தர் காப்பார். ஆமென், ஆமென். அது மட்டுமல்ல, அந்த கிருபை தான் வானத்துக்கு மறுமொழி கொடுக்க உதவி செய்கிறது, வானம் பூமிக்கு மறுமொழி கொடுக்க உதவி செய்கிறது, நம்முடைய தேவைகளை சந்திப்பதற்கு, நம்முடைய எல்லா ஜப சத்தத்துக்கும் கர்த்தர் செவி கொடுப்பதற்கு, நம்மை ஆசீர்வதிப்பதற்கு, நம்முடைய நெருக்கங்கள் எல்லாம் தீர்ந்து போறதற்கு, நம்ம சரீர சுகபல ஜீவன் ஆரோக்கியம் வருவதற்கு, வியாதிகள் சுகமாவதற்கு கிருபை, அந்த கிருபை தான். ஆமென், ஹல்லேலூயா. சிங்கர்ஸ் இன்னும் ஒரு முறை வரீங்களா? அந்த பாட்டு பாடலாம். கிருபையே கிருபையே மாறாத தேவ கிருபையே, ஏற்ற நேரம் நமக்கு உதவி செய்யும் கிருபை. ஏற்ற நேரம் எனக்கு உதவி செய்த கிருபை, சூழ்ந்து போன நேரம் என்னை தாண்டி கொண்ட கிருபை. ஏற்ற நேரம் எனக்கு உதவி செய்த கிருபை, சூழ்ந்து போன நேரம் என்னை தாண்டி கொண்ட கிருபை. கிருபையே கிருபையே கர்த்தருடைய பந்தியை நாம் ஆசரிக்க போகிறோம். இந்த பாதத்தின் முதல் நாள் கர்த்தருடைய பந்தியை நாம் ஆசரிப்பது சடங்காச்சாரம் அல்ல, கடமையும் அல்ல. இது கிருபையை மேன்மைப்படுத்தி முதன்மைப்படுத்தி நாம் கொண்டாடுகிற ஒரு கொண்டாட்டம். இயேசு நமக்காக பரிசுத்த ரத்தத்தை சிந்தி நம்முடைய பாவங்களை மன்னித்து நமக்கு வாழ்வளித்தபடினாலே நாம் ஆண்டவருடைய நாமத்தில் இந்த நாளிலும் அவர் இந்த உடன்படிக்கையிலே கையெழுத்திட்டு அவருக்கு உண்மையாக வாழ்வதற்கு நாம் நம்மை அர்ப்பணிக்கிறோம். அவர் நம்மை பார்த்து என் ஜனமே என்று சொல்லும்போது நாம் எங்கள் தகப்பனே, ஆண்டவரே, இரட்சகரே, மீட்பரே என்று அவரை பற்றி பிடித்துக் கொள்ளத்தக்கதாக தேவன் நமக்கு கிருபை அருளுவாராக. இந்த நாளிலும் இந்த உடன்படிக்கை ஆண்டவர் நம்மோடு கூட வைத்து போனது மட்டுமல்ல, அவர் உபவாசத்துக்குள் கடந்து போயிருக்கிறார். நீங்கள் என்னோடு கூட இணைகிற வரைக்கும் இந்த திராட்சை பழ ரசத்தை நான் இனி பருகுவதில்லை என்று சொல்லி ஒரு உபவாசத்துக்குள்ள கடந்து போயிருக்கிறார். அந்த திராட்சை ரசம் என்பது அவருடைய பரிசுத்த ரத்தத்தை குறிக்கிறது. அந்த அப்பம் என்பது அவருடைய மாம்சத்தை குறிக்கிறது. ஆகவே நாம் துணிகரமாக அல்ல, மிகுந்த தாழ்மை சிந்தையோட ஆண்டுடைய பாதத்தை பற்றி பிடித்து கொண்டு நன்றி சொல்லி இந்த கர்த்தருடைய பந்தியிலே கலந்து கொள்ளும் போது இதற்குரிய பலனை தேவன் நமக்கு நிறைவாய் தந்தருளுவார். கர்த்தர் தாமே இந்த நாளின் பந்தியை ஆசீர்வதிப்பாராக. நாம் ஜெபம் செய்வோம். தகப்பனே, இந்த பந்தியை ஆசீர்வதிங்க. இந்த பந்தியில் இருக்கிற நன்மைகளை எங்களுக்கு தாங்க. எங்கள் சுகவீனங்களில் சுகமும் பலவீனத்தில் பலனும் எங்கள் ஆயுசு நாட்களை கர்த்தர் பெருக பண்ணுகிற அனுபவத்திலே கிருபையை பற்றி பிடித்து கொண்டு இதை நாங்கள் ஏற்றுக்கொள்ளும் போது தேவனே, இது எங்களுக்கு ஆசீர்வாதமாய் அமைய உதவி செய்யுங்க. கல்வாரியின் அன்புக்காய் நன்றி சொல்லுகிறோம். திருக்குமாரனை நினைவு கூறுகிறோம். திருக்குமாரனுடைய தியாகத்தை நினைவு கூறுகிறோம். அவருடைய அன்பை நினைவு கூறுகிறோம். என் இரட்சகரே என்று சொல்லி அழைக்கிறோம். என் மீட்பரே என்று சொல்லி அழைக்கிறோம். கல்வாரி நாயகரே என்று சொல்லி அழைக்கிறோம். அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியே என்று சொல்லி அழைக்கிறோம். அந்த அன்பிலே நிலைத்திருக்க உதவி செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே.
முதலாவது சகோதரர்கள் வந்து இந்த கர்த்தருடைய பந்தியிலே கலந்து கொள்ளும்படி அன்போடு கூட கேட்கிறேன். அதை தொடர்ந்து சகோதரிகள் வந்து கலந்து கொள்ளும். இயேசு கிறிஸ்து தாம் காட்டி கொடுக்கப்பட்ட அன்று ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு சீஷர்களுக்கு கொடுத்து, நீங்கள் இதை வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக பெற்கப்படுகிற என்னுடைய பரிசுத்த திரு சரீரமாய் இருக்கிறது, இதை நீங்கள் ஏற்றுக்கொள்ளும் போதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி இப்படி செய்யுங்கள் என்று திருவுளம் பற்றினார். இது உங்களுக்காக கல்வாரி சிலுவையிலே பெற்கப்பட்ட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய பரிசுத்த திருமாம்சமாய் இருக்கிறது. சிலுவை நாதர் இயேசுவின் பேரொளி வீசிடும் தூய கண்கள் என்னை நோக்கி பார்க்கின்றன, தம் காயங்களைய பார்க்கின்றன. என்னை நோக்கி பார்க்கின்றன, தம் காயங்கள் அனைத்தும் பார்க்கின்றன. சிலுவை நாதர் இயேசுவின். அப்படி அவர்கள் போஜனம் பண்ணின பின்பு இயேசு கிறிஸ்து பாத்திரத்தையும் எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை அவர்களுக்கு கொடுத்து, நீங்கள் இதில் வாங்கி பானம் பண்ணுங்கள், உங்களுக்காக அநேகருக்காகவும் சிந்தப்படுகிற என்னுடைய புதிய உடன்படிக்கைக்குரிய திரு ரத்தமாயிருக்கிறது, இதை நீங்கள் ஏற்றுக்கொள்ளும் போதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி இப்படி செய்யுங்கள் என்று திருவுளம் பற்றினார். தூய கண்கள் சிலுவை நாதர் இயேசுவின் பேரொளி வீசிடும் தூய கண்கள் என்னை நோக்கி பார்க்கின்றன, தம் காயங்களையும் பார்க்கின்றன. என்னை நோக்கி பார்க்கின்றன, தம் காயங்களையும் பார்க்கின்றன. சிலுவை நாதர் இயேசுவின். கரங்களை வைத்து நன்றி சொல்லுவோம். கிருபைக்காய் நன்றி சொல்லுவோம், இரக்கத்துக்காய் நன்றி சொல்லுவோம், மனதுருக்கத்துக்காய் நன்றி சொல்லுவோம், அன்புக்காய் நன்றி சொல்லுவோம்.
கர்த்தருடைய வழி நடத்துவதற்காய் நன்றி சொல்லுவோம். தியாக மரணத்திற்காய் நன்றி சொல்லுவோம். சிந்தப்பட்ட இரத்த துளிகளுக்காய் நன்றி சொல்லுவோம். பிற்கப்பட்ட அவருடைய பரிசுத்த மாம்சத்துக்காய் நன்றி சொல்லுவோம். இந்த அன்பின் அடையாளத்திற்காய் நன்றி சொல்லுவோம். உடன்படிக்கைக்காய் நன்றி சொல்லுவோம். நன்றி தகப்பனே, இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். எல்லாரும் எழுந்து நிற்போம். பரம தகப்பனே, இந்த நாளின் ஊழியத்தை நிறைவேற்றுவதற்கு எங்களுக்கு நீங்கள் கொடுத்த கிருபைக்காய் ஸ்தோத்திரம். இந்த நாளை முதன்மைப்படுத்தி, இந்த நேரத்தை முதன்மைப்படுத்தி, உம்மை முதன்மைப்படுத்தி இந்த ஆராதனைக்கு தேடி ஓடி வந்திருக்கிற நம்முடைய பிள்ளைகளை நம்முடைய மகிமையினால் நிரப்புவீராக. கர்த்தருடைய மகிமையின் பிரசன்னம் அவர்களோடு இருக்கட்டும். இந்த வாரம் மாதம் முழுவதும் ஆண்டவரே, நீர் இந்த அருமையான பிள்ளைகளுக்காகவும் ஆன்லைனில் இதை பார்த்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்காகவும் வானத்துக்கு நீங்கள் மறுமொழி கொடுக்க போகிறதற்காக நன்றி. வானம் பூமிக்கு மறுமொழி கொடுக்க போகிறதற்காக நன்றி. பூமி இவருடைய சகல தேவைகளுக்கும் மறுமொழி கொடுக்க போகிறதற்காக நன்றி. கிருபையை பற்றி வாழ்ந்து, கிருபையே பற்றி பிடித்து வாழ்ந்து, கிருபையின் ஆசீர்வாதங்களை சுதந்திரித்துக் கொள்ள தேவரீர் கிருபை அருள வேண்டும் என்று இயேசுவின் நாமத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். இணைந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவின் அன்பு, பரிசுத்த ஆவியானவருடைய இணைப்பிரியாத அந்யோன்ய ஐக்கியம் அனைவரோடும், நம்முடைய குடும்பத்தின் பிள்ளைகளோடும், சுகவீனமாக இருக்கிற சகோதர சகோதரிகளோடும், நியாயமான காரணங்களினால் இங்கு வர தடைப்பட்ட ஒவ்வொருவரோடும், உலகமெங்கிலும் இருக்கிற பரிசுத்தவான்களோடும், மிஷனரி குடும்பத்தோடும் இன்றும் என்றும் நிலைத்திருப்பதாக. ஆமென். அல்லேலூயா. இந்த ஒரு ஜெபம் இருக்கு, ஒரு ஜெப குறிப்பு. இன்னைக்கு மத்தியானம் 2:30 மணிக்கு இதுக்கு போக போகிறோம், லெப்ரசி கேம்புக்கு போக போகிறோம். அந்த ஊழியத்துக்காக கரங்களை உயர்த்தி நம்ம எல்லாரும் ஜெபிப்போம். ஆண்டவரே, இந்த ஊழியத்தை ஆசீர்வதிங்க. நாங்கள் போய் அந்த சகோதர சகோதரிகளுக்கு ஆண்டவரே மிகுந்த ஆசீர்வாதமாக இருக்க உதவி செய்யுங்க. வாழ்க்கையில் எவ்வளவோ வேதனை, துன்பம், மரணம் எப்போ வருமோ எதிர்பார்த்து ஏங்கி கொண்டிருக்கிற அந்த ஜனங்களுக்கு நாங்கள் ஆறுதலாயும் ஆதரவாயும் இருக்க உதவி செய்யுங்க. இந்த ஊழியத்துக்கு உதவி செய்திருக்கிற எல்லா அருமையான சகோதர சகோதரிகளையும் மனப்பூர்வமாக நான் வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேனப்பா. சகோதர அனிக்ஸ் குடும்பத்தை வாழ்த்துகிறேன், சகோதர வரக்குமார் குடும்பத்தை வாழ்த்துக்கிறேன். ஆண்டவரே, அந்தோனியம்மா குடும்பத்தை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். ஆண்டவரே, இந்த ஊழியத்திற்கென்று அவர்கள் தங்களுடைய இதயத்தை நீட்டி இந்த செய்திருக்கிற அத்தனை காரியத்துக்கும் நன்மையும் நிறைவும் செழிப்பும் ஆசீர்வாதமும் பெருகட்டும். அந்த ஊழியத்தின் மூலமாக அந்த ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும். எங்களுக்கு பிரயாண கிருபைகளை தாங்கப்பா. நாங்களும் மிகுந்த சந்தோஷத்தோட ஊழிய பாரத்தோடு போய் அந்த ஊழியத்தை நிறைவேற்றி ஆசீர்வாதங்களோடு திரும்ப தேவரீர் எங்களுக்கு கிருபை அருள வேண்டும் என்று இயேசுவின் நாமத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். மிஸ்ஸஸ் ரவிக்குமார் அவர்களுக்காக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, அவர்களையும் ஆசீர்வதிங்க. தெய்வீக கிருபை அந்த குடும்பத்தை மூடிக்கொள்ளட்டும். அந்த மகன் வாழ்ந்து வளர்ந்து செழிக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.